சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம். தாவீது ஒரு வீரமுள்ள மனிதனாக அறியப்பட்டான். தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கோலியாத்தையும் கொன்ற தனது கவன் மற்றும் 5 கற்களை பற்றி பெருமிதம் கொள்ள காரணம் இருந்தது. தாவீதுக்கு வேறு தகுதிகளும் இருந்தது. இதில் அவன் பெருமைப்பட்டிருக்கலாம். அவன் பல இசைக்கருவிகளை வாசிப்பதில் வல்லவன். அவன் எல்லா காரியங்களிலும் வேகமுள்ளவனாக இருந்தான். பொதுவாக அறியாமை மற்றும் பெரும்பாலும் மதியீனமாக இருக்கும் பொதுவான மேய்ப்பர்களைப் போல அவன் இல்லை. இவை அனைத்தையும் தவிர அவன் ஒரு நல்ல மனிதன், பல தகுதிகளை கொண்ட ஒரு இளைஞன். பொதுவாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர எதிர்பார்க்கலாம். இருப்பினும் தாவீது அதற்காக எந்த பிரயாசமும் செய்யவில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் உள்ள அவனது வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். ஜீவனுள்ள தேவனை சேவிக்க அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. தேவன் அவனிடம், தாவீதே, நீ எனக்கு ஊழியம் செய்யவும் என் உண்மையை அனுபவிக்கவும் விரும்பினால் உன் 5 கற்கள் மற்றும் கவனையும், உன் உயர்ந்த தகுதிகள், உன் மனித ஞானம் ஆகியவற்றை சார்ந்திருக்காதே. உன்னுடைய 5 கற்களை எடுத்துவிடு. நான் சிறந்த 5 கற்களை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். கர்த்தர் மோசேயை மீதியானுக்கு அழைத்து சென்றது போல இப்போது அவர் தாவீதின் வாழ்க்கையில் 5 பெரிய அனுபவங்களுக்குள்ளாக எடுத்து சென்றார். மேலும் அவர் ஆயுதங்களாக பயன்படுத்தக்கூடிய 5 பெரிய கற்களை ஒவ்வொன்றாக அவனுக்கு கொடுத்தார். இதுவே எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் தேவனுடைய வழியாகும். அவர் குறைவான மற்றும் மதிப்பற்ற காரியங்களை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சிறந்த மற்றும் பெரிதான ஒன்றை நமக்கு தருகிறார். அவனுடைய நாளின் தரத்தின்படி தாவீது முழு தேசத்திலும் சிறந்த தகுதியுள்ள மனிதனாக இருந்தான். எனவே இந்த தகுதிகள் காரணமாக அவன் தனது நாட்டு ஜனங்களால் மிகவும் பாராட்டப்படுவான் என்று அவன் நினைத்திருக்கலாம். மாறாக இதே தகுதிகள் சவுலை அவனது எதிரியாக ஆக்குவதற்கு கருவியாக இருந்ததை அவன் கண்டான். ஏனென்றால் அவனில் பொறாமை தூண்டப்பட்டது. சவுல் தாவீதை 3 முறை கொல்ல முயன்றான். தாவீது வனாந்தரத்துக்கு தப்பி ஓட வேண்டியதாயிருந்தது. இவ்வாறு தேவன் அவனை அதுல்லாம் குகைக்கு கொண்டு வந்தார். அது இளைப்பாறுதல் இடம் என்று பொருள்படும். இதே நேரத்தில் தேவன் அபியத்தார் என்ற ஆசாரியனை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார். மேலும் அபியத்தார் அவனுடன் பிரதான ஆசாரனுடைய ஏபோத்தை கொண்டு வந்தான். இவ்வாறு தாவீது ஆசாரியன் மற்றும் ஏபோத்தின் மூலம் தேவனோடு பேச கற்றுக்கொண்டான். தாவீதின் 5 கவன் கற்களுக்கு பதிலாக தேவன் கொடுக்க திட்டமிட்டிருந்த முதல் வெளியேறப்பெற்ற கல் இதுவாகும். ஆகவே முதல் கல் தேவனோடு பேசுவதற்கும் நம் வாழ்வில் ஊழியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய சித்தத்தை கண்டறியும் திறனை குறிக்கிறது. நம்முடைய வேத அறிவின் மூலமோ, நீண்ட ஜெபங்கள் மற்றும் உபவாசத்தின் மூலமோ அல்லது எளிய ஆடைகள் அணிவதன் மூலமோ எதிரியின் சூழ்ச்சிகளை நம்மால் தோற்கடிக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்வதன் மூலம் மட்டுமே நாம் அதை செய்ய முடியும். நாம் தேவனுடைய சித்தத்தை நாளுக்கு நாள் உண்மையாக செய்தால் எதிரி மீண்டும் மீண்டுமாக தோற்கடிக்கப்படுவதை நீங்கள் காணலாம். மேலும் அவருடைய வெற்றியை பெற முடியும். ஆகவே தேவனுடன் எப்படி பேசுவது மற்றும் அவருடைய சித்தத்தை எப்படி கண்டறிவது, பின்னர் அவருக்கு மறைமுகமாக கீழ்ப்படிவது எப்படி என்பதை தேவன் நமக்கு கற்பிப்பாராக. இதுதான் தாவீதுக்கு தேவன் கொடுத்த முதல் கல்லாகும்.